நெய் சோறு பரோட்டா இதுக்கேற்ற மாதிரி ஒரு கோழியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேங்காய் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். 1 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடுறேன். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கோழியானம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.